அம்மா காமாட்சி, நீ இந்த பாயசத்தை சாப்பிடாத. மீனா? ஆமாம்மா, பாயசம் சாப்பிட்டா மருந்துங்க வேலை செய்யாதுன்னு நீ தானமா சொல்லிருக்க. அதனால இந்த பாயசத்தை நானே. மீனா, உனக்கு என்ன மூளை கெட்டு போச்சா? வீட்டுல வேற பாயசமே இல்லாத மாதிரி இந்த பாயசத்தை குடிக்கிறேங்கிற? அப்படின்னா நீயா சாப்பிடு. நானா? மீனா, இந்த பாயசத்தை நாம சாப்பிடக்கூடாது. எதுக்காக? இதுல மருந்து கலந்திருக்கேன். இத சுமத்தி தான் சாப்பிடணும். இத சாப்பிட்டா அத்தை செத்து போவாமா? மீனா, அநியாயமா அத்தைய கொல்லுன்னு நினைக்கிறது ரொம்ப கொடுமைமா. மகா பாவம். சரி சரி பா. வாங்குறங்க மாட்டே. எங்க அம்மா உங்களுக்கு தனியா தயார் செஞ்ச முந்திரி பருப்பு பாயசம் சாப்பிடுறீங்களா? அட என் கண்ணி, என் தங்க கட்டி, சின்ன பொண்ணானாலும் உனக்கு எவ்வளவு பிரியம் என் மேல. அத்தை, அத்தை, இது இந்த சனியனுக்காக நீங்க கொடுத்த விஷத்தை கலந்த பாயசம். ஐயோ ஐயோ, நான் கொடுத்த விஷயத்தை எனக்கே கொடுக்கறீங்க. வேண்டாம் தாயே, உங்க தவறாசமே வேண்டாம். நான் வரேன். துர்கா, ஏன் மீனா வடிக்கிற? சுமதிக்கு மருந்து கலந்த பாயசத்தை கொடுத்தா அது இவளுக்கும் வேணும்னு முரண்டு பண்ணி சுமதி குடிக்க போனதை இவ புடிங்கிட்டாங்க. அப்பா, உண்மையா அம்மா அதுல கலந்தது மருந்து இல்ல, விஷம். மீனா அந்த பாயசத்தை சாப்பிடணும்னு வம்பு பண்ணதுனால விஷத்தை கலந்தேன்னு சும்மா பொய் சொன்னேன். அப்படியா? துர்கா, இன்னைக்கு ராத்திரி நான் வீட்டுக்கு வர மாட்டேன். ஆபீசர் வீட்டுல வேலை இருக்கு, அவசரமா போகணும். வா சாப்பிடுவோம். காமாட்சி, காமாட்சி, அங்கே சாவித்திரி சிலையை கட்டிக்கிட்டு ராஜகுமாரி ஜாக்கெட்ட போட்டுக்கிட்டு அஞ்சலி தேவி மாதிரி வந்தா இப்படி பேய் மொழி முழிக்கிறிய செட்டியாரு. உனக்காக ராத்திரி எல்லாம் என் வீட்டு ஜன்னலை திறந்தே வச்சிருந்தேன். நிஜமாவா காமாட்சி? நீங்க பட்ட நாயுடு சத்தியம். ஆமா, நீ இப்ப எதுக்காக இங்க வந்த? உங்களை எங்க வீட்டுக்கு கூட்டு போறதா. எதுக்கு? உன் மூட்டையை கொடுக்க. ராணி, காமாட்சி, எத்தனை நாளைக்கு அப்புறம் மாட்டிருக்க. இன்னைக்கு நான் உங்களை சும்மா விட மாட்டேன். காமாட்சி, 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 என் நீண்ட நாள் ஆசை இன்னைக்கு தான் தீரப்போகுது. என்ன புதுசா மீச முளைச்சிருக்கு? என்ன முழுசா முடி உதிர்ந்திருக்கு? காமாட்சி வர வேணுமாடா? சேல வியாபாரம் சொல்லி அப்பாவி பொண்ணுங்களை வலை வீச்சு பிடிக்கிறீங்க. பிடிக்க மாட்டேன், பிடிக்க மாட்டேன். உனக்கு எலுமிச்சம்பழம் முடிஞ்ச கட்டி போட்டு தேவையாரா? அடிக்காத, என்ன கொல்லாத. நிச்சயமா என் வாழ்க்கையில வேற ஒருத்த மொண்டாட்டியே இனிமே பார்க்கவே மாட்டேன். காமாட்சி புருஷன் வர்ற வரைக்கும் நகரக்கூடாது படுவா. இல்ல நாய் அடிப்பே அடிப்படுவேன். அவன் புருஷன் வந்ததும் அவ காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்க. சரி, இல்ல இல்ல, என் கண்ணா ரெண்டையும் பிடிச்சிடுவேன், கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன். இப்ப நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? வேண்டாம் மீனா, உங்க அம்மா பார்த்தா உன்னை அடிப்பாங்க. ஒண்ணு அடிக்க மாட்டாங்க. எங்க அம்மா பக்கத்து வீட்டுக்கு போயிருக்காங்க. கையை காட்டுங்க.
வந்த உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா உன்னை என்னை கொண்டுடுவாங்க. அத்தை, போத்திக்கிறதுக்கு போற கூட இல்லாம இந்த குளிர்ல நடுங்கிட்டு பொழுது விடுற வரைக்கும் எப்படி தூங்குவ? வேற வழி இல்லம்மா. இந்த குளிர்லயே உயிர் பணமா வாழணும்னு அந்த காமாட்சி தாய் என் தலையில எழுதி இருக்காமா. அழாதீங்க அத்தை, நீங்க அழுதா எனக்கு கூட அழுவ வருது. என் அறைக்குள்ள வந்து என் மெத்த மேல தூங்குங்க. வாங்கத்த. எனக்கெல்லாம் அந்த அதிர்ஷ்டம் இல்லம்மா. நீ இப்போ நீங்க வரலினா நான் இங்க இருந்து போக மாட்டேன். நீனா, நீ நல்ல பொண்ணுல என் பேச்சு கேட்டு போய் படுமா. நீங்க வரலினா நான் போக மாட்டேன்னா போக மாட்டேன். தாயே காமாட்சி, இப்ப நான் என்ன செய்வேன்? நானும் இங்கே படுத்துக்கிறேன். இப்ப நீங்க நிம்மதியா தூங்குங்க. அப்பாடா, இப்ப நீங்க நிம்மதியா தூங்கலாம். நீனா, தான் ஆடாட்டாலும் தான் சதையாடும் சொல்லுவாங்க. நீ அந்த ரத்தமா இருந்ததுனால தானே என் மேல உயிரையே வச்சிருக்க. நீ நல்லா இருக்கணும்மா, நீ நல்லா இருக்கணும். முதல்ல ஏந்துடு. இவன் நோயாளியாச்சு இந்த பக்கத்துல போய் படுக்கிறியா? உன்னை அடிக்க முடியாம என் குழந்தைய அடிக்கிறேன்டி பாவி முண்டை. அண்ணே, உன் பாழா போன வியாதி என் குழந்தைக்கு வரணும்னு வேணும்னு அவளை உன் பக்கத்துல படுக்க வச்சுட்டியாடி? இல்லண்ணே, மீனாதான் என் பக்கத்துல அடம் பிடிச்சு வந்து படுத்தா. விவரம் தெரியாத பொண்ணு அடம் பிடிச்சான்னா நோயாளி உனக்கு எங்கடி போச்சு புத்தி? நாடகம் ஆடுறியா நாடகம்? நீ இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் என் பொண்ணு நல்லா இருக்க முடியாது. போடி வெளியே. வெளியே பறக்காதடி, நான் நிம்மதியா இருப்பேன். உங்க கால்ல விழ என்ன தரக்காதீங்க. ஐயோ, என்ன வெளியே அனுப்பாதீங்க. அத்தையா? அண்ணே, வேண்டாண்ணே, வேண்டாண்ணே. அண்ணே, நான் வயசு பொண்ணு, என்னை காப்பாத்துங்க. ஐயோ, அண்ணே, 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 அண்ணே. சீச்சி, இதெல்லாம் எதுக்குடி? நாளைக்கு எப்பாவது அத்தை மாதிரி நீயே விளங்காம போயிட்டீனா இந்த ஓடும் சட்டியும் உதவும். அண்ணே, அண்ணே, தாயே காமாட்சி, என்ன அடிக்க நினைச்சாலும் அடைக்க நினைச்சாலும் நீதான் கதி தாயே.